மாதாவின் பெயராலே மழைமலை மாதாவே, மழைமலை மாதாவே, மழைமலை மாதாவே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் அன்பு தந்தையே, இதோ இந்த மழைமலை மாதாவினுடைய இடத்திலே வந்து கொண்டிருக்கிற சகல சகோதர சகோதரிகள் எண்ணற்ற பிரச்சனையிலே அவர்கள் வந்திருப்பார்கள். சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு படிப்பிலே கவனக்குறைவாக இருக்கலாம், சிலருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு உடலிலே குறையாக இருக்கலாம், சிலர் போன்ற எண்ணற்ற குறைகள் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய குறைகளையும் இந்த மழைமலை மாதா ஆனவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த எண்ணத்திலே வந்தீர்களோ அந்த எண்ணம் ஒவ்வொன்றும் நிறைவேறும்படியாக இந்த நேரத்தில் மழைமலை மாதாவிடம் நாம் ஒவ்வொருவரும் நமது குறைகளை சொல்லி இதோ தந்தையாக இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் மன்றாடுவார்கள். அந்த மன்றாட்டானது கேட்கப்படும் பொழுது யார் யார் எல்லாம் அந்த மாதாவிடம் மன்றாடினார்களோ உங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டு அந்த மாதாவானவர் கேட்டு தந்தையிடமிருந்து பரிந்து பேசி உங்களுக்காக அனைத்து விதமான நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று தருவார் என்பதை நீங்கள் முழு மனதோடு விசுவசியுங்கள். உங்களுடைய எண்ணம் என்னவென்றால் மாதாவிடம் சென்றோம், மாதாவிடம் பேசினோம், அவர் நமது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமது ஒவ்வொரு குறைகளையும் அவர் கேட்பார். அவர் நமது தந்தையாக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தருவார் என்று உங்கள் மனதிற்குள்ளே எண்ணுங்கள். அப்படி எண்ணும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தாயானவர் நிறைந்த உள்ளத்தோடு தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொருவருக்கும் கேட்டபோது அவர் கொடுத்து விடுவார் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. எனவே மழைமலை மாதாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை சொல்வோம், மரியே வாழ்க, மழைமலை மாதாவுக்கு மரியே வாழ்க, மழைமலை மாதாவுக்கு மரியே வாழ்க, மழைமலை மாதாவே மரியே வாழ்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் யார் யார் எங்கெங்கிருந்து வந்தீர்களோ உங்கள் ஒவ்வொருவருடைய குறைகளுக்காகவும் இந்த நேரத்திலே அன்னையோடு நான் இப்பொழுது சிறிது நேரம் அன்னையின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம், இயேசு கிறிஸ்துவானவர் தந்தை, இவர்தான் இந்த உலகத்தை காத்து வழி நடத்துகின்றவர். அவருடைய ஒரே தாய் அன்னை. அந்த அன்னையிடம் நாம் பேசி இப்பொழுது அனைத்து வரங்களையும் தந்தையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இதன் நிமித்தம் இங்கு வந்து சென்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்னையானவர் நிறைந்த ஆசீர்வாதத்தை தந்தையிடமிருந்து பெற்று தருவார் என்று நான் முழு மனதோடு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மலைமலை மாதாவே மலைமலை மாதாவே, மலைமலை மாதாவே வாழ்க. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ.